வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டர் போர்டு தான். இந்த இன்வெர்ட்டர் போர்டில் பார்த்திங்கன்னா டெட்டு கண்டிஷன். சப்ளை கொடுத்தா சுத்தமாக எதுவுமே ஆன் ஆகலை, பவர் சப்ளைவே உள்ளே வரல. பாருங்கள், இதுதான் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் செக்ஷன். இது எஸ்எம்பிஎஸ் அது பக்கத்தில் உள்ளது. பாருங்கள், இது வந்து எஸ்எம்பிஎஸ் செக்ஷன், மைக்ரோ கண்ட்ரோலர் செக்ஷன். 2 ரிலே போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபேன் மோட்டருக்கான ரிலே, இது ஃபேன் மோட்டர் ஜாக்கு, இது கம்ப்ரஸர் ஜாக்கு. இந்த எல்இடி போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று பவரு, ஒன்று வந்து கம்யூனிகேஷன், இன்டோர் டு அவுட்டோர் கம்யூனிகேஷன் லைட் 2. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது கம்ப்ரஸர் ஜாக்கு, ரியாக்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர், இது பவர் சப்ளை கொடுத்துருக்கேன். இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சீரியஸில் போடுறேன், சீரியஸ் லேம்பில். எப்பவுமே செக் பண்ணும்போது பாருங்கள், சீரியஸில் போட்ட உடனே ஷார்ட் ஆகுது பாருங்கள். ஃபுல்லாக ஷார்ட்டில் இருக்குது, அதனால தான் பாருங்கள் லைட் எடுத்த உடனே ஆன் ஆகிடுது, லைட் எரியுது. போர்டு டெட்டு சப்ளை எல்லாம் வருது உள்ளே பார்த்தீங்கன்னா. ஆனால் வந்து போர்டு வந்து ஆனே ஆகாது, பவர் சப்ளை உள்ளே வரல. அந்த ரிலே வரைக்கும் வருது, ரிலேக்கு எந்த வரல. வாங்க, இது என்னன்னு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சப்ளை வந்து இப்போ ஆன் பண்ணியிருக்க சப்ளை. இங்கே பாருங்கள், ரிலேக்கு சப்ளை வருது, ரிலேக்கு அவுட்புட்டில் வரல, ரிலே இன்புட்டில் வருது. ஆக்சுவலாக இதுக்கு சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ் ஆன் ஆகி அதுக்கப்புறம் பவர் சப்ளை வந்து ரிலே ஆக்டிவேட் ஆகி கான்டாக்ட் கொடுக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ்க்கு சப்ளை சுத்தமாக வரல. வாங்க, இது என்னன்னு இப்போ ஃபுல்லாக செக் பண்ணுவோம். ஏன் வரலன்னு ஃபுல்லாக செக் பண்ணுவோம். பாருங்கள், இதுதான் பேக் சைடு, போர்டோட பேக் சைடு. இது சப்ளையை பாருங்கள், இந்த வருது பாருங்கள். இதுதான் சப்ளை. இங்கேருந்து ஃபியூஸ்லேருந்து அங்கேருந்து வந்துட்டு, ஃபியூஸ்லேருந்து இங்கே வருது. இங்கே வந்துட்டு அந்த காயில் மூலயமா மறுபடியும் திருப்பி ரிலேக்கு வருது. ரிலேலேருந்து இன்னொரு சைட்லேருந்து திருப்பி ரெக்டிஃபயர் டயோடுக்கு போவோம். இது வந்து நியூட்ரல் லைன். இது ஒரு லைன் ஃபேன் மோட்டருக்கு போகுது, இன்னொரு லைன் நேராக ரெக்டிஃபயர் டயோடுக்கு வருது. ஏசியை டிசியை மாற்றுறதுக்காக இந்த ரெக்டிஃபயர் போட்டிருக்காங்க. எல்லா இன்வெர்ட்டர் போர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இது இருக்கும். பாருங்கள், மொத்தம் 4 லெக் இருக்கும். இதுக்கு 2 ஏசி லைனு, 2 டிசி லைன். இது பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை பாருங்கள், ஆன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சப்ளை வரல பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே வரணும் சப்ளை, அந்த சப்ளை இங்கே வரவே மாட்டேங்குது. வந்தால் தான் இது வந்து டயோடு வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் டயோடுக்கு சப்ளை வரவே இல்லை. வாங்க, இந்த ரெக்டிஃபைட் டயோடு வந்து எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, நல்லா இல்லையா, ஷார்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூட்டியில் இது டயோடு செக்கிங்கில் வச்சுங்க மோடு. ஆக்சுவலாக இப்போ ஏசி வோல்டேஜில் வச்சுருக்கேன். பாருங்கள், ஏசி வோல்டேஜ் வச்சுருக்கேன். ஏசி வோல்டேஜ் எப்படி இங்கே எது வரைக்கும் வருது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அது ஃபேஸு, இது நியூட்ரலு. பாருங்கள், ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் 240 வோல்ட் வருது. வோல்டேஜ் இங்கே வருது. ரிலேயில் செக் பண்ணி காட்டுற பாருங்கள். ரிலேக்கு இன்புட்டில் வருது, ரிலே அவுட்புட்டில் வரல. இந்த ரெக்டிஃபயருக்கும் பார்த்தீங்கன்னா வரவே இல்லை வோல்டேஜ். பாருங்கள், 1.2 வோல்ட் தான் காட்டுது, வரவே இல்லை வோல்டேஜ்.
இப்போ வந்து டயோடை நம்ம ரெக்டிஃபைட் டயோடை செக் பண்ணுற பாருங்கள், எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ சொல்லித்தரேன். நீங்கள் ரெக்டிஃபைட் டயோடை இப்படி தான் செக் பண்ணணும். இங்கே பாருங்கள், அதில் வந்து டயோட் மோடில் வச்சுங்க. மீட்டர் டயோட் சிம்பிள் போட்டிருக்கோம், அந்த டயோட் சிம்பிள் போட்டிருக்க மோடில் வச்சுங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ள 2 பின்னு வந்து பாசிட்டிவ் பின்னு, ஏசி பின்னு. அந்த லாஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பின்னு. பாருங்கள், இந்த மாற்றி மாற்றி வச்சு பார்க்கணும். இந்த லைன்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஷார்ட்டு காட்டுது. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஷார்ட்டு காட்டுது. இந்த மாதிரி வந்து ஷார்ட்டு காட்டக்கூடாது. ஒருவேளை ரெக்டிஃபைட் டயோடு ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி தான். இப்போ நான் வேறு ஒரு ரெக்டிஃபைட் டயோடு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுற மாதிரி. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ரெக்டிஃபைட் டயோடு. இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாசிட்டிவ் பின்னுக்கும் ஏசி பின்னுக்கும் வச்சு பார்க்கணும். மாற்றி வச்சிங்கன்னா இது காட்டும், வோல்டேஜ் காட்டும். பாருங்கள், மாற்றி வைக்கிறேன், வோல்டேஜ் காட்டுது பாருங்கள். அதுமாதிரி ஏசி பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு சுத்தமாக எதுவுமே காட்டாது. மாற்றி வச்சிங்கன்னா காட்டும், டயோடு வேல்யூ காட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லாயிருக்கு. இந்த மாதிரி தான் காட்டணும். ஆனால் நம்ம இதில் பார்த்திங்கன்னா ஷார்ட்டு காட்டுது. இப்போ இந்த ஹீட்ஸிங்கை பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் ஏசி, இதான் ரெக்டிஃபைட் டயோடு. இது வந்து ஒன்று வந்து ஐஜிபிடி, ஒன்று வந்து ஸ்காட்டி டயோடு. இதுதான் ஐபிஎம் மோட்ரு ட்ரைவ், இது கம்ப்ரஸர் ட்ரைவ். இது ஷார்ட் ஆகல, நல்லாயிருக்கு. இது பாருங்கள், இது மாதிரி இது ஷார்ட்டு காட்டுது. ஆக்சுவலாக இதில் போர்ட்லேயும் ஷார்ட்டு வரும், இந்த ரெக்டிஃபைட் டயோடும் ஷார்ட்டு வரும். நீங்கள் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ரெக்டிஃபைட் டயோடை ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இந்த ஐஜிபிடியும் ஷார்ட்டு காட்டுது. ஃபஸ்ட்டு ரெக்டிஃபைட் டயோடை செக் பண்ணிக்கலாம் நம்ம, அதுக்கப்புறம் ஐஜிபிடி செக் பண்ணலாம். ஐஜிபிடி கூட ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஐபிஎம் பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஐபிஎம் எப்படி செக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஐபிஎம்மும் செக் பண்ணலாம், ஐபிஎம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இந்த டயோடை இப்போ ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இதில் பாருங்கள், சென்டர் பின்னர் 2 பாசிட்டிவ், இது ஏசி லைனு. ரைட் ஹேண்ட் சைடு நெகட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாசிட்டிவ். பாருங்கள், இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்குறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு லெக்குக்கும் கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன். கண்டினியூட்டியில் வச்சு ஷார்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், காட்டலை, எதுவுமே ஷார்ட்டு காட்டலை, நல்லாயிருக்கு. அதனால் மறுபடியும் டயோடு மோடுக்கு மாற்றிட்டு இப்போ செக் பண்ணுறேன், வரல. அதே லீடு திருப்பி வைக்கிறேன், காட்டுது, கரெக்டாக நல்லாயிருக்கு. பாருங்கள், திருப்பி வைக்கிறேன், இதுவும் கரெக்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. ரெக்டிஃபைட் டயோடு நமக்கு நல்லாயிருக்கு. இப்போ வாங்க போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நமக்கு வந்து ரெக்டிஃபைட் டயோடில் ஷார்ட் இல்லை அப்படிங்கும்போது போர்டில் தான் ஷார்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே ரெக்டிஃபைட் டயோடு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்று ஒரு காம்பனண்ட்டாக செக் பண்ணும்போது தான் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் என்ன ப்ராப்ளம்னு. இப்போ எங்கே ஷார்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், செக் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இப்போ ஷார்ட்டு காட்டலை. இதில் பாருங்கள், ஷார்ட்டு காட்டவே இல்லை. இப்போ கண்டினியூட்டியில் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிப்போம். இந்த லைனில் ஷார்ட்டு காட்டலை. அப்புறம் ஏன் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அடுத்த லைனை செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஐஜிபிடி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஐஜிபிடி ஷார்ட் இருந்தாலும் உங்களுக்கு அப்படி தான் காட்டும். இப்போ ஐஜிபிடி செக் பண்ணி பார்க்கலாம். ஐஜிபிடியில் பார்த்தீங்கன்னா கேட்டு எமிட்டர் கலெக்டர் இருக்கும். ஆக்சுவலாக கேட்டு எமிட்டர் கலெக்டர் பார்த்திங்கன்னா வந்து எமிட்டர் கலெக்டர் வந்து உங்கள் டயோடு வேல்யூ காட்டும். கேட்டு தனியாக இருக்கும், கேட்டு ட்ரைவ் லைனு. பாருங்கள், இந்த லைன் வந்து இங்கே வருது.
இதில் ஷார்ட்டு காட்டுது இங்கே. அதனால் அடுத்து ஐபிஎம் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இருக்கும் ஐபிஎம்மில் எதுவும் ஷார்ட் இருக்கான்னு. ஐபிஎம்மில் எதுவும் ஷார்ட் இல்லை. இப்போ ஐஜிபிடி செக் பண்ணுற பாருங்க. அங்கே பாருங்கள், ஐஜிபிடியில் ஷார்ட் காட்டுது. எமிட்டர் கேட்டுக்கும் ஷார்ட் காட்டுது. எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் ஷார்ட் காட்டுது. கேட் லைனும் லோ வேல்யூ காட்டுது. இப்போ இந்த ஐஜிபிடியை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அது போர்ட்லேயே வச்சு ஷார்ட் காட்டும். சம்டைம்ஸ் எடுத்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். அதனால் இப்போ ரிமூவ் பண்ணி ஐஜிபிடியை செக் பண்ணிக்கலாம். நம்ம தொஷிபா ஐஜிபிடி போட்டிருக்காங்க. 40 amps 600 volt 40 amps போட்டிருக்காங்க. ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதை இங்கே பாருங்கள், 3 லெக் இருக்குது. ஃபஸ்ட் லெக் கேட்டு, அடுத்த 2 லெக் எமிட்டர் கலெக்டரு. எமிட்டருக்கும் கலெக்டருக்கும் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். கண்டினியூட்டியில் வச்சுங்க மீட்டரை. இங்கே பாருங்கள், ஷார்ட் காட்டுது. கம்ப்ளீட் ஷார்ட் காட்டுது. பாருங்கள், ஷார்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஐஜிபிடி தான் ப்ராப்ளம். ஐஜிபிடி ஷார்ட் ஆனதுனால தான் நமக்கு சுத்தமாக ஒர்க் ஆகல போர்டு. இப்போ ஒரு தடவை கிளியராக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். கண்டினியூட்டியில் வச்சுட்டேன். இப்போ எதுவும் எந்த லைன் ஷார்ட் ஆகுது, எந்த லைன் இதாகுதுன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் தெரிஞ்சிடும். டயோட் செக்ஷன் எதுவும் இதாகல. ஏசிடிசி ரெக்டிஃபை டயோட் செக்ஷனில் எதுவும் ஷார்ட் இல்லை. இப்போ ஐஜிபிடி சைடில் செக் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டுமே நெகட்டிவ், அதனால ஷார்ட்டு தான் காட்டும். என்ன நெகட்டிவ் லைன் தான் அது. ரெண்டுமே நெகட்டிவ் லைன் தான். இப்போ ஐஜிபிடி செக் பண்ணலாம். ஐஜிபிடியில் பாருங்கள், இப்போ ஷார்ட்டு காட்டலை. இந்த சர்க்யூட்டில் ஷார்ட்டு காட்டலை. ஐபிஎம்லேயும் எதுவும் ஷார்ட்டு காட்டலை. அப்போ ஐஜிபிடி தான் ப்ராப்ளம் இதில். ரெண்டு பெரிய கெப்பாசிட்டர் பேரலில் போட்டிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இப்படி காட்டும். பாருங்கள், இப்போ ஐஜிபிடியை ரிமூவ் பண்ணிட்டேன். டயோடை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ போர்டை ஆன் பண்ணி ஆன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் பவர் கொடுத்து ஆன் பண்ணுறேன் பாருங்கள். பவர் கொடுத்து ஆன் பண்ணிட்டேன். போர்டு ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஒர்க் ஆகாமல் இருந்த போர்டு இப்போ ஒர்க் ஆகுது. ஆக்சுவலாக ஐஜிபிடி ஷார்ட் இருந்ததுனால தான் நமக்கு சீரீஸில் போட்ட உடனே ஷார்ட்டு காட்டுனுச்சு. அது டயோடு மூலியமாக போகிறதுனால, சப்ளை போகிறதுனால டயோடு ஷார்ட்டு காட்டுனுச்சு. டயோடு ரிமூவ் பண்ணி பார்த்தோம். டயோடு நல்லா இருந்தது. இப்போ ஐஜிபிடி ரிமூவ் பண்ணோம். ஐஜிபிடி தான் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ ஐஜிபிடி ரிமூவ் பண்ணிவிட்டு டயோடை போட்டு ரெக்டிஃபை டயோட இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணால் இங்கே பாருங்கள், பவர்லாம் வருது, நல்லா ஒர்க் ஆகுது. செக் பண்ணி பார்க்குறேன். நார்மலாக தான் இருக்குது, நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.